கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளிலும் கூட குருத்தோலை ஞாயிறிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வார்த்தை என்னன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமாங்க, எருசலேமுக்கு பஸ்காவை ஆசரிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து போகும்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ராஜா என்று ஆர்ப்பரித்து அவங்க ஆரபாரம் செய்தார்கள். இந்த நாளிலும் கூட நாம்பளும் அவர் நம்முடைய ராஜா, நமக்கு செய்கிறவர், நமக்கு எல்லாவற்றையும் அவரே முதன்மையானவர்னு சொல்லி அவரை நம்ம முன்னிறுத்தும் பொழுது அவர் நமக்கு நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம மனப்பூர்வமாய் அவரை நமக்கு முதன்மையான காரியங்களை நிற்காத்தும் பொழுது, கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கும் பொழுது, நாம் அவருக்கான காரியங்களை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக அவர் நல்ல நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த ஜனங்கள் என்னுடைய ராஜா வருகிறார், இஸ்ரவேலின் ராஜா வருகிறார் என்று ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் சொல்ல போறோம். இஸ்ரவேலின் ராஜா வருகிறார், என்னுடைய ராஜா வருகிறார் சொல்லி ஆர்ப்பரிப்போம். இந்த குருத்தோலை ஞாயிறிலும் கூட கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதனாலே நம்ம செவிப்போமா? பரிசுத்த பிதாவே, அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குருத்தோலை ஞாயிறிலும் கூட ஆண்டவரே, கழுதையின் மேலே ஏறி வந்து ஆண்டவரே எங்களுக்கு ராஜாவாய் வீற்றிருந்த எங்கள் நல்ல தெய்வமே அப்பா ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் உண்மை நாங்கள் முதன்மையாக நாங்கள் நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த குருத்தோலை நேரம் நீர் எங்களை ஆளுகை செய்திடுங்க, உங்களுடைய ராஜரீகம் எங்கள் மேலே வரட்டும் சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் ஊழியம் செய்வோம், உமக்காக ஓடவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென்.